தமிழ்நாடு பணி உயர்வு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அலுவலக உதவியாளர் ஓய்வூதியர் சங்கம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். சென்னை சேப்பாக்கம் ஏழகம் வளாகத்தில் தமிழ்நாடு பணி உயர்வு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அலுவலக உதவியாளர் ஓய்வூதியர் சங்கம் சார்பில் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்த்திட மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் எஸ். கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பி. சுவாமிநாதன், பி. கலியமூர்த்தி, ஜி. கலியமூர்த்தி, ஜி. கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுச் செயலாளர் பி. ஆர். அப்பாய் கோரிக்கை விளக்க உரையாற்றினார். TNRGA மதிப்புறு தலைவர் கே. கங்காதரன் சிறப்புரை ஆற்றினார். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் எஸ். மகாலிங்கம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் எம். அமுதா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் ரா. பாலசுப்ரமணியன் நிறைவுரை ஆற்றினார். மாநில பொருளாளர் ஜி. ராமகிருஷ்ணன் நன்றி உரை ஆற்றினார். மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் மாநில தலைவர் எஸ். கோவிந்தராஜன் செய்தியாளரை சந்தித்தார். தமிழ்நாடு பணி உயர்வு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அலுவலக உதவியாளர் ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பாக 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மாநில தலைவர் திரு எஸ். கோவிந்தராஜன் அவர்கள் நான் பேசுகிறேன். இந்த 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 7 ஆண்டு காலமாக தமிழக அரசிடம் தலைமைச் செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர், CRA, அண்டர் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, அடிஷ்னல் கமிஷனர், அடிஷ்னல் செக்ரட்டரி போன்ற உயர் அதிகாரிகளை அத்தனை பேரையும் 7 வருட காலமாக தொடர்ந்து நேரிலும் மனுவின் மூலமாகவும் அளித்து எங்களுடைய கோரிக்கைகளை பேசி வருகிறோம். இதனால் வரை கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றவில்லை. அதை தொடர்ந்து சென்ற மாதம் இமெயில் கிட்டத்தட்ட 500 பேர் இமெயில் அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம். செவடன் கதில் ஊதிய சங்காக அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்த்திட மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னையில் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அதிகாரிகளை சந்திக்க உள்ளோம். மீண்டும் இந்த கோரிக்கை நிறைவேறவில்லை எனில் அடுத்த மாதம் பிப்ரவரி அதாவது காத்திருப்பு போராட்டம், அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை காத்திருப்பு போராட்டம் நடத்த இருக்கின்றோம். அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய தோழமை சங்க தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து மீண்டும் ஒரு பலத்த போராட்டம் நடைபெறும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அரசாணையின் 625 கிராம உதவியாளர்கள் முழு நேர அரசு ஊழியராக இந்த அரசு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு முழு நேர பணி பார்த்த எங்களுக்கு பகுதி நேர ஊதிய பென்ஷனை இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. இது தவறு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியுள்ளோம். அரசும் தவறு என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளது. நாங்கள் சுமார் ஒரு 700 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளோம். அரசுக்கு ஒரு பெரிய சுமையோ நிதியோ கிடையாது. அரசு இதை செய்யலாம். வருவாய்த்துறை அமைச்சரை இதுவரை நாங்கள் 11 முறை சந்தித்திருக்கிறோம். அரசு உயர் அதிகாரிகளை 50க்கும் மேற்பட்டு நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த கோரிக்கையும் தொடர்ந்து நிறைவேறுவதால் நிலுவையில் உள்ளது. கேட்டாக்க ஃபைனான்ஸில் இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்கின்ற ஒரு காரணத்தை அரசு அதிகாரிகள் சுட்டி காட்டுகிறார்கள். அதையும் அடுத்ததாக எங்களுடைய பணிக்காலத்தை 100% கணக்கில் எடுத்துக்கொண்டு திருந்திய ஓய்வூதியம் வழங்க வேண்டும். அரசு கடிதம், ஒரு கடிதத்தை 39/1/2018 ஒரு தவறான கடிதத்தை அரசாங்கம் எங்களுக்கு அளித்து கொடுத்த பென்ஷனை பறித்து விட்டது. மீண்டும் பழைய பென்ஷனை எங்களுக்கு, அதாவது முழு நேர ஊழியத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு முழு பென்ஷனை வழங்குமாறு இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாது கிராம உதவியாளராக பணி பார்த்த பொழுது 10 ஆண்டுகள் ஏற்கனவே நாங்கள் சர்வீஸை முடிச்சிருக்கிறோம். மீண்டும் நீ VAO போன பிறகு 10 ஆண்டு சர்வீஸ் முடித்தால்தான் நிரந்தர ஓய்வூதியத்துக்கு தகுதி என ஒரு தவறான தகவலை, இது எந்த சட்டத்திலும் கிடையாது, நாங்கள் அதெல்லாம் அலசி பார்த்துட்டோம். சட்டத்தில் இல்லாத ஒரு தவறான கருத்தை அரசாங்கம் எங்களுக்கு தெரிவிக்கிறது. 10 ஆண்டுகள் நாங்கள் ஏற்கனவே நிரந்தர பணியில் இருந்து விட்டோம். இன்னொரு பணிக்கு நிரந்தர பணிக்கு ஈர்க்கப்படுகின்ற பொழுது அது 10 ஆண்டு பிறகு பார்க்க வேண்டிய என்ற அவசியமில்லை. அதையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்ற பொழுது, ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்றால் 1978 அரசு ஓய்வூதிய எண் 1978 11/2 என உள்ளது. ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்றால் பொதுவான ஓய்வூதிய விதியில் வைக்க வேண்டும். கடைசி மாத ஊதியத்தை கணக்கிட்டு எங்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும். அரசு ஊழியர் ஓய்வு பெற்றால் பொதுவான விதியில் வைப்பது போல்
கிராம நிர்வாக அலுவலர்கள் நாங்கள் சி கிரேட் மினிஸ்ட்ரியல் கிரேடில் நாங்கள் இருக்கிறோம். அலுவலக உதவியாளர்கள் டி கிரேட் அட்டவணை பட்டியலில் இருக்கிறாங்க. 2 பேருமே நிரந்தர பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு தொகுப்பூதிய பென்ஷன் கொடுக்குறாங்க. தொகுப்பூதியத்தில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர பென்ஷன் மாறாக கொடுக்கிறார்கள். நாங்கள் அவர்கள் கொடுக்க வேண்டாம்னு நாங்கள் சொல்ல, எங்களுக்கு நிரந்தரமான ஓய்வூதியம் வழங்க வேண்டும், பண பலன்களை வழங்க வேண்டும். முழு பணிக்காலத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசு எங்களுக்கு முழு ஓய்வூதியம், திருந்திய ஓய்வூதியம், பண பலன்களை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.